எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சாளை வற்ற வச்சது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நாகர்கோவில் சைடு வந்து சாளை மீன், மத்தி மீன், அப்புறம் பேச்சாளைன்னு ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி மீனெல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க பண்ணுவோம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி ஊற போட்டுக்கலாங்க. ஒரு லட்டு சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இதுவும் அப்புறம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது அரைப்படும். முழுசாகவே சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பாதியாக உருண்டு கிடக்கும். அப்புறம் இந்த வெங்காயத்து கூட காஞ்ச மிளகாவையும் போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாளை ஒரு 20 சாளை இருக்கும். இந்த சைஸுக்கு இருக்குது. எங்கள் உள்ளங்கையில் வச்சா இவ்வளோத்துக்கு இருக்குது சாளை. ஸோ எல்லாம் சின்ன சின்ன சாளை தான். இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ஏன்னா நம்ம நல்லா வற்ற வைக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் அந்த மிக்சி ஜார்லேயே அந்த புளி கரைசலை ஊற்றி அப்படியே அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டையும் நல்லா கலக்கி இது கூடவே சேர்த்து ஊற்ற போகிறேங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த சாளை கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு போட்டுட்டு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பரல் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் கடைசியாக அது வெந்து வரும்போது லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கொதி வரும்போது இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. கரண்டி எடுத்து கிண்டிட வேண்டாம். அடிக்கடி இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊர் சைடு வந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்கங்க. சாளை மீனெல்லாம் இந்த மெத்தடில் தான் வைக்கணும். அப்புறம் வந்து நெத்தலி மீன் இருக்குல்ல, அதை வந்து நெத்தலி, மாங்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு தோரன் பண்ணுவாங்க. அது மாதிரி சுறா மீன், திரச்சின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் ரே ஃபிஷ்ஷை வந்து திரச்சின்னு சொல்லுவோம். அதெல்லாம் தேங்காவை வறுத்தரைச்சி பண்ணுவாங்க. அது அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்கங்க. இந்த சாளை மீன் இந்த மெத்தடில் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. காரம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா வீட்டில் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்னு. ஆனால் இதுக்கு ஒரு 10 மிளகா 12 மிளகா போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல நாக்கில் வச்சாலே சுள்ளுன்னு சூப்பராக இருக்குங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 மிளகாவை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே வத்திடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக குலுக்கி வச்சுக்கலாம். இது நான் ஒரு 20 நிமிஷமாக வேக வச்சேங்க. 20 நிமிஷம் ஆச்சு இது வெந்து அப்படியே வற்ற வச்சு வரதுக்கு. இனி நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சாளை வற்ற வச்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டில் சாளை வாங்கிட்டு வரும்போது அந்த தலை பார்ட்டை வச்சுட்டு அந்த செவில் பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு தலையை வச்சு தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சின்ன சாளையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வைக்கலை, அப்படியே எடுத்துட்டாங்க. ஆனால் தலையோடு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாளை வற்ற வச்சதும் சாளை மீன் ஃப்ரையும் தாங்க டிஷ்ஷு. இப்போ இந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம அரைச்சி ஊற்றினோமே, அது வந்து இந்த மீனோட ஃப்ளேவரில் இருக்கும். சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.